எடை வந்து எப்போ கூடுச்சுன்னு பார்க்கணுங்க. ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ஹெரிடிட்டிலையும் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே எடை கூடியிருக்கலாம். சில பேர்த்துக்கு இடையில டெலிவரி ஆன பின்னால் கூடியிருக்கலாங்க. சில பேர் மெடிசன் எடுத்திருப்பாங்க. ஏதாவது மெடிசன் எடுத்து எடை கூடியிருக்குங்க. நிறைய அல்சர் வந்தவர்கள் எடை கூடியிருக்கு. உணவு முறைகள் பழக்கவழக்கம் மாறின பின்னால் கூடியிருக்கு. அதையும் முதல்ல அவங்க அனலைஸ் பண்ணி பழகிக்கணும். நம்ம பல்பொடியில் உங்களுக்கு பல்பொடியில் 2 வேளையும் விளக்குறது நல்லதுமா. பல் லேசாக தேய்ச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. விட்டுட்டிங்கன்னு இதில் இருக்கிற துவர்ப்பு தன்மை உடம்பு எடுத்துக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல துவர்ப்பு அதிகம் இருக்குது. அதனால இது ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நாம எடுத்துட்டோம் ரொம்ப நல்லது. பல் விளக்குன பின்னால அந்த மலர்பானங்க மூலிகை டீ இருக்குங்களா, மூலிகை டீ வந்து குடிக்க ஆரம்பிச்சிடணும். மூலிகை டீ வந்து காலையில் சாயந்தரம் 2 வேளை குடிக்கலாங்கம்மா. ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளர் சுண்ட வச்சு மலர்பானத்தை எடுத்துக்கணும் வெறும் வயிற்றுல. காலையில் ஒரு வேளை உணவாக ஹெல்த் மிக்ஸ் மட்டும் எடுத்தால் போதுங்கம்மா. எந்த ஒரு கெட்ட கொழுப்பும் அவங்களுக்கு ஏறாதுங்க. இருக்கிற கெட்ட கொழுப்புமே குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சிறுதானிய உணவத்தை ஒரு வேளை எடுத்து சொல்கிறேன். அதில் நம்ம ஹெல்த் மிக்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பிட்ட பின்னாலே இஞ்சி பூண்டு தேன் உருளுங்க. இஞ்சி பூண்டு தேனில் ஊற வச்ச உருளுங்க. இதே ஒரு 1/2 ஸ்பூன் காலையில் எடுத்துக்கலாம். வாய் சொன்னங்கம்மா. மத்தியானம் சாப்பிட்ட பின்னால ஒரு ஸ்பூன் வந்து ஒரு சுடுதண்ணியில் போட்டு குடிச்சிடணும். குடிச்சிட்டோம்னா மத்தியானம் சாப்பிட்ட உணவு பூரா நல்லா ஜீரணமாகி கெட்ட கொழுப்பு வராது, நல்ல கொழுப்பாக மாற்றிடுங்க. ஈஸியாக ஜீரணமாகி வெளியே வந்துடும். மத்தியானம் ஈவினிங் இடைவெளி டைமில் நம்ம இந்த சூப்பொடி குடிச்சிக்கலாங்கம்மா. சாயந்தரமா அல்லது காலையில் 11 மணிக்கு ஒரு ஸ்பூன் போட்டு 4 பல்லு பூண்டு தட்டி போட்டு 2 டம்ளர் 1 டம்ளராக சுண்ட வச்சு குடிக்கணும். 1 கிலோ 2 கிலோ குறைச்சிடலாம்.